ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து மோஜோட ஃபுல் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு மோஜில் இருக்கிற நிறைய டவுட்ஸ் இப்போவுமே கிளியர் ஆகலை. ஸோ ப்ரீவியஸ் வீடியோலாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மோஜை பற்றி போட்டிருப்பேன். ஸோ அடுத்த அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்திருக்கு. ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் லைன் பை லைனாக சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ நம்ம எந்த ஒரு அப்டேட் போட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ எனக்கு என்ன மோஜோட அப்டேட் அப்படின்னா, ஸோ நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் எப்படி மோஜில் ஏர்ன் பண்ணணுன்ற டவுட்டே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக நான் வீடியோ போட்டிருக்கேன், அதில் கிளியராக சொல்லியிருக்கேன். பட் இதுலேயும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி எப்படி ப்ரோ மோஜில் வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு. ஸோ ரெண்டே விதம் தான் மோஜில் ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஒன்று நம்ம வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான வீடியோஸ் அண்ட் ஓன் வீடியோஸ் ஃபேஸ் காட்டி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீம்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம்ஸ் வந்து ஃபேஸ் காட்டி பண்ணுறப்போ ஒர்க் அவுட் ஆகும், இல்லை வந்து ஃபேஸ் காட்டாமல் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் காட்டி பண்ணுறவங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும், அதில் நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். அண்ட் எம்எஃப்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்டடாக நம்மளை வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. ஸோ அதுதான் ரொம்ப இதில் கஷ்டம். ஸோ செலக்டடாக எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இதில் எப்படின்னா எம்எஃப்சியை பொறுத்தவரைக்கும் குவாலிட்டி கண்டென்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு சில ஐடிஸ்லாம் வந்து நான் காட்டுறேன், அதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி கண்டென்ட்னா ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கேமரா மூலயமா ஸோ நல்ல ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீல்ஸ் பண்ணணும். ஸோ அது மூலயமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சோர்ஸான இன்கம் கிடைக்கும். அதில் இந்த வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்எஃப்சியில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகணும். ஸோ செலக்ட் ஆகிற ஃபார்மை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் சிம்பில் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ மேலே 3 டேஷ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டர் டூல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு மோஜ் ஃபார் கிரியேட்டர் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டடாக இருக்கனால ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஜ் ஃபார் கிரியேட்டர்னு சொல்லி வந்துடும். பட் அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறப்ப இந்த இடையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மில் ஒரு 3 டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டீட்டெயில் நீங்கள் ஃபில் பண்ணுறது மூலமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஃப்சியில் வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மை ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெல்கம் டு மோஜ் ஃபார் கிரியேட்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அது வந்து திரும்ப 90 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வெரிஃபை ஆனதுக்கப்புறம் ஸோ மானிட்டேஷன் ஆகுமா ஆகாதான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்பவே டவுட்டான ஒரு விஷயம். ஏன்னா ஸோ நீங்கள் போடுற குவாலிட்டி கண்டென்ட்ஸை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ நல்ல ஒரு கிரியேட்டர் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டப்படணும். ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து இதில் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் போஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ மோஜை பொறுத்த வரையும் ஸோ குவாலிட்டி கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ் காட்டி பண்ணுறதை குவாலிட்டியாக பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கு எடிட் பண்ணி நீங்கள் அனுப்புவீங்க. ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்களே வந்து டபுள் டைம் எடிட் பண்ணுற மாதிரிலாம் நிறைய விஷயம் எனக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுவும் நான் பார்க்குறேன். பட் அதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக மானிட்டேஷன் கிடைக்குது. நிறைய பேர் அதில் ஏர்ன் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பிட்ட பர்சனுக்கு மட்டும் தான் அது வந்து மானிட்டேஷன்லாம் வந்து அப்ளை ஆகுது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக் தான் வேணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக ஃபேஸ் காட்டி ஸோ உங்களோட டேலண்ட்டை அதை நீங்கள் காட்டுறது மூலயமா அதில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இல்லை ப்ரோ எனக்கு இதெல்லாம் வராது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம்ஸை தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதான் ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு கேமரா முன்னாடி உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நீங்கள் பேசி நீங்கள் இதில் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணணும்னு நினச்சி இதை ஏர்ன் பண்ணணும்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லைவ் ஸ்ட்ரீம் போகிறீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே மிங்கிள் ஆகி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு அவங்கள பிடிச்சிச்சு இல்லை உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்டிங் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸோ விஷயத்தை வந்து உங்களுக்கு தெரிவிப்பாங்க. ஸோ அது மூலயமா நமக்கு வந்து இன்கம் கிடைக்கும். ஸோ சொல்கிறப்ப ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் லைவ் போடுறது மூலயமா உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படின்னா உங்களை லைக் பண்ணி உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்டிங் பண்ணுற பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கிஃப்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மணியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் சோர்ஸ் ஆகும். இது நீங்கள் ஈஸியாக உங்களோட வேலெட்டில் நீங்களே வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ எம்எஃப்சி அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸி வந்து கிடையாது ஸோ மானிட்டேஷன் ஆகிறதுக்கு. பட் லைவ் ஸ்ட்ரீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணி ஸோ ஷார்ட் பீரியடில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ காலிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மெசேஜில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காலிங் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் அது நமக்கு தேவை கிடையாது. ஸோ அது வந்து மேபி வேணும்னு நினைக்கிறவங்க அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக ஏர்ன் பண்ண முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போஸ்ட் பண்ணி ஒரு எஃபர்ட் போட்டு நீங்கள் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற வந்து ஸ்ட்ராட்டஜி. ஸோ மோஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல குவாலிட்டி கண்டென்ட்ஸாக வீடியோவாக போடுவாங்க, இல்லை ஓன் கண்டென்ட்ஸாக வீடியோவாக போடுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே மானிட்டேஷன் ஆகிரும். ஸோ ஆனதுக்கப்புறம் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் இல்லை எவ்ரி வீக் வரைக்கும் கூட அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மந்த்லி பேமெண்ட்ஸ் வந்து அவங்களால வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும் அவங்களோட வேலெட்டில். ஸோ நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஜில் வந்து அப்டேட்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீமில் ஏர்ன் பண்ணணும்னா
ஸோ உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி தரணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹாய் மோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மாதிரி பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைவ் ஸ்ட்ரீம் ஃபார்ம்ஸ் அனுப்புவேன். அதை நீங்கள் அப்ளை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 or 2 டேஸில் வந்து லைவ் ஸ்ட்ரீம்ஸ் வந்து ஆக்டிவேஷன் ஆயிரும். ஆக்டிவேஷன் ஆன அடுத்த நாள்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி ஸோ எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் என்னோட டீமில் ஜாயின் பண்ணுற மூலியமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோட ஏஜென்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறத வச்சு உங்களுக்கு கிஃப்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஷர்ட்ஸு அவார்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஜென்சியில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி ஸோ என் கூட சேர்ந்து ஏர்ன் பண்ண நினச்சிங்க அப்படின்னா என்னோட டீமில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஐடியில் என்ன இஷ்யூஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எங்ககிட்ட வந்து கேட்கலாம். நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை சால்வ் பண்ணி கொடுப்போம். ஸோ இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து மோஜில் இருக்குது. உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யாருக்காவது நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஏதாவது ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னா ஒரு 1 or 2 டேஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ரிப்ளை வரும். ஏன்னா நிறைய மெசேஜஸ் இருக்கனால ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டைம் எடுக்கும். பட் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிப்ளை வரும். ஸோ ஸ்டே டியூன்.